ஆவணி 1ஆம் தேதி காலையில கட்டுங்க. பார்த்தீங்கன்னா, மாலை பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க. கார்த்திகை மாசம் வந்து மாலை போட்டு போறது பார்த்தீங்கன்னா, 2 மாசம் விரதம் இருந்து கட்டு கட்டி மலைக்கு போறது வந்து ஒரு சாமி நம்மளுக்கு 2 மாசமும் ஐயப்பன் நம்ம வீட்லயே இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, டெய்லியும் காலையிலயும், சாயங்காலம் சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஜனை, அன்னதானம் இந்த மாரி எல்லாம் பண்ணி நம்ம சாமி கும்பிடும்போது 2 மாசமும் நம்மளுக்கு கோயில்ல போய் சாமிய பார்க்கறத விட, சாமியே நம்ம வீட்ல 2 மாசம் கூடயே இருக்கிற மாரி இருக்கும். ஐயப்பர் நம்ம வீட்லயே இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாரும் ஊர்ல இருக்கோம். அவங்கள அண்ணனும், அப்பா வீட்ல அவரும் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு அப்படியே மலைக்கு போறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி மாலை போட்டு 3 நாள் கழிச்சு கட்டு கட்டி கிளம்புற மாரி கிளம்பிட்டாங்க. நாங்க யாருமே வந்து ஊருக்கு வரல. எல்லாருமே அவங்களே வந்து அப்படியே சாமி மாலை போட்டு கட்டு கட்டி கிளம்புறாங்க. திருப்பூர்ல கோவில்லயே வந்து அந்த கோயில்லயே கட்டு கட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா, முதல்ல 3 நாள் நட திறக்கிற டைமில் வந்து ஒவ்வொரு மாதமும் திருப்பூர்லேருந்து வேன் போகுதுன்னு சொன்னாங்க. அது மூலியமா தான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா, வீட்டில் அப்பாவும், அண்ணன் வீட்டில் அவர் எல்லோரும் கிளம்பி போயிருக்காங்க. ஒரு 15 பேர் போகிறாங்க. கட்டு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக கட்டிட்டாங்க. ஒரு 15 கட்டுங்கிறது 2 மணி நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கார்த்திகை மாதம் மாலை போடையில் நிறைய குரூப்பாக கிளம்புவாங்க. பார்த்திங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக கட்டுவாங்க. அன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பக்கம் கோயில் கட்டு நடந்துகிட்ருக்கும், ஒரு பக்கம் அன்னதானம் நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி அந்த நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். இது டக்குன்னு கோயிலுக்கு காலையில் கிளம்பி போனாங்க. இன்றைக்கி கட்டுன்னு சொல்லி கிளம்பி போனாங்க. ஒரு 10-11 மணிக்காட்ட கட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1:30 கட்டெல்லாம் கட்டி சாமியெல்லாம் மலைக்கு கிளம்பிட்டாங்க. 15 சாமிகளுக்கும் சீக்கிரம் சாமி டக்குன்னு குருசாமி வந்து கட்டி கொடுத்துட்டாரு. சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கூட அந்த டைமில் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், சாமிகள்லாம் நல்லபடியாக வந்து கட்டி கோயிலுக்கு கிளம்புறது சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பு இடையில இந்த மாதிரி கிடச்சது வந்து பெரிய சந்தோஷம். யாராவது ஐயப்ப சாமி மலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக திருப்பூரில் வந்து எல்லா ஊர்லேருந்தும் வேன் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எப்படி யார் எங்கே எப்படி இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். மாதத்தில் ஒரு டைம் வந்து வேன் போகுது அப்படிங்கிறத சொல்லி தான் நாங்கள் வேற ஒருத்தர் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்சுதா வீட்டில் அவங்க 3 பேர் போனாங்க. லாஸ்ட் வருஷம் பார்த்திங்கன்னா, தம்பி கூப்பிட்டு போகும்போது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரில. நாங்களே தனியாக கார் எடுத்து அதுக்கப்புறம் 4 சாமியை தனியாக கிளம்பி போனது பார்த்திங்கன்னா, செலவுலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. தனியாக போயிட்டு வர வரைக்கும் பயமாக இருந்தது. போயிட்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. இதே ஒரு 10-15 சாமியை சேர்ந்து போவில, ஓகே அவங்கெல்லாம் சேஃபாக போகிறாங்க, சாமியெல்லாம் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே ஐயப்பர் கூடவே இருப்பார், பயப்படவே வேண்டியதில்லை. ஸோ எல்லோரும் தைரியமாக மலைக்கு போயிட்டு வாங்க. எங்கள் சாமியெல்லாம் கட்டி கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு. வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.